வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிஎஃப்எம்ல என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 3 கரஸ்பாண்டிங் பேங்கிங் அண்ட் என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ். இந்த யூனிட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பேங்கிங்னா என்ன, அதோட நீட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் எலக்ட்ரானிக் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் செகண்ட் ஒன். இன்னொன்று என்ஆர்ஐ, அவங்களுக்கு என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்ன ஃபெசிலிட்டி, அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாபிக் தான் இந்த சாப்டரில் மெயினாக பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா கரஸ்பாண்டிங் பேங்கிங்கை பற்றியும் அப்புறமேட்டு என்ஆர்ஐ பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸில் இன்டர்நேஷ்னல் பேங்க்கும் அப்புறம் ஃபாரின் பேங்க்கோட சப்போர்ட் இல்லாமல் இப்போ வந்து எந்த ஒரு ட்ரேடும் பண்ண முடியாது. அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து இதோட மற்ற கண்ட்ரியோட சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க குளோபலைசேஷனில் இது இல்லாமல் பாசிபிள் கிடையாது, கரஸ்பாண்டிங் பேங்கிங் இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பாசிபிளே கிடையாதுங்கிறாங்க. இப்போ இந்தியன்ஸ் வந்து ஃபாரினில் போய் நிறையா பேர் வந்து ஒர்க் பண்ணி அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கு அப்புறம் சேவிங் சொல்லிட்டு அந்த ஃபண்ட் எல்லாமே இந்தியாவுக்கு சென்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறாங்க. இது என்னன்னா நம்ம கண்ட்ரியோட ஃபாரெக்ஸ் ரிசோர்ஸஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறாங்க நம்ம நாட்டுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு பார்த்திங்கன்னா இந்த ஃபாரெக்ஸ் ரிசோர்ஸஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபாரெக்ஸ் ரிசோர்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா ருப்பியோட வேல்யூ வந்து அப்ரிசியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ஆர்ஐக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து என்னென்ன அக்கௌண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது திரும்ப வந்து ரீபேட்ரியபிள். ஓகேங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திரும்ப அந்த நாட்டையே கொண்டு போக முடியுமா, கொண்டு போக முடிகிற மாதிரியும் அப்புறம் இங்கே இருக்கிற மாதிரியும் நான் ரீபேட்ரியபிள்னால் திரும்ப ஒரிஜினல் கண்ட்ரியை கொண்டு போகிறது, அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று நான் ரீபேட்ரியபிள்னு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கரஸ்பாண்டிங் பேங்கிங்னா என்னென்னு பார்ப்போம். அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் இருந்தால் என்ன சர்வீசஸ், அக்கௌண்ட் இல்லாத கரஸ்பாண்டிங் பேங்கிங்கில் என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரஸ்பாண்டிங் பேங்கிங் இன் இட் ட்ரூ சென்ஸ், உண்மையிலேயே கரஸ்பாண்டிங் பேங்கிங்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அமெரிக்கா. ஓகேங்களா, இந்தியாவில் ஒரு பேங்க் எஸ்பிஐன்னு இருக்குது, அமெரிக்கா ஒரு பேங்க் வந்து சிட்டி பேங்க்னு இருக்குது. இந்த எஸ்பிஐ வந்து சிட்டி பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும், இந்த சிட்டி பேங்க் வந்து இந்தியாவில் இருக்க எஸ்பிஐ ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும். இந்த மாதிரி 2 பேங்க் வந்து மியூச்சுவலாக அக்கௌண்ட் வச்சுருந்தால் அது கரஸ்பாண்டிங் பேங்கிங். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பேங்க்காவது இன்னொரு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கணும் வெவ்வேறு கண்ட்ரியில். இதுதான் கரஸ்பாண்டிங் பேங்கிங். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இன் ப்ராக்டிஸ், அதாவது லார்ஜர் சென்ஸ், பரந்த மனப்பான்மையில் என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மாதிரி அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு சர்வீசஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரி தேவைப்பட்டுச்சுனால் ஒரு ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாமல் அந்த ஒர்க்கு நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துட்றாங்க. அந்த செஞ்சு தந்த ஒர்க்கு வந்து சம் சார்ஜஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. சார்ஜிங் ஃபீஸ் ஃபார் சர்வீஸ் ரெண்டட், கொடுக்குற சர்வீசஸ்க்கு கொஞ்சம் சார்ஜஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஏன் இப்போ வந்து கரஸ்பாண்டிங் பேங்கிங் வந்து அக்கௌண்ட் இல்லாமல் இருக்குது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் நெட்வொர்க்கில் அக்கௌண்ட் வைக்கணும்னா இருக்கிற அத்தனை கண்ட்ரிஸுமே போய் அக்கௌண்ட் வைக்கணும். ஓகேங்களா, எல்லா கண்ட்ரிலையும் போய் ஒவ்வொரு பேங்க்கு அக்கௌண்ட் வச்சோன்னா காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். ஹை காஸ்ட் இன்வால்வ்ஸ், ஹை காஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம், அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு, அந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஓகே, இதில் வேறு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பர்மிஷன் கொடுத்துடாது. ஒரு சில கண்ட்ரிக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ கரஸ்பாண்டிங் பேங்கிங் வந்து இன் ப்ராக்டிஸில் இப்படி போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஜென்ரலாக கரஸ்பாண்டிங் பேங்கிங் என்னென்னு பார்த்தோன்னா ஹேவிங் இன் மியூச்சுவல் அக்கௌண்ட், அவ்வளோதான். ஓகே, இப்போ அக்கௌண்ட் இருந்துச்சுனால் என்ன சர்வீசஸ், மியூச்சுவல் அக்கௌண்ட் இருந்தால் என்னென்ன சர்வீசஸ் கிடைக்கும், சப்போஸ் அக்கௌண்ட் இல்லாமல் ஆஸ் எ ஏஜென்ட்டாக இருந்தால் என்னென்ன சர்வீசஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் சர்வீசஸ் என்னென்னு தராங்கன்னா கிளியரிங் ஹவுஸ் ஃபங்க்ஷன், கலெக்ஷன்ஸ், பேமெண்ட்ஸ், ஓவர் டிராஃப்ட் அண்ட் லோன் ஃபெசிலிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். ஓகே, கிளியரிங் ஹவுஸ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுதுன்னா எந்த சர்வீசஸ் கொடுக்குறாங்க, எதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்தோன்னா அவுட்வர்ட் பெர்மிட். ஓகேங்களா, பேமெண்ட் வெளியே தரது அவுட்வர்ட் பெர்மிட், ஐ மீன் ஆக்சஸ் நமக்கு செக் கிளியரிங் செக்ஷன் மாதிரி தான் அவுட்வர்ட் பெர்மிட்டு. அப்புறமேட்டு இன்வர்ட் பேமெண்ட்டு, அப்புறம் கலெக்ஷன்ஸ். ஓகேங்களா,
ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி செக்கு கிளியரிங் பண்ணுவோம், அவுட்வர்ட் பேமெண்ட், இன்வர்ட் பேமெண்ட், அப்போ கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணுறாங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எல்சி கிளைம் ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட், எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அப்போல்லாம் அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க சர்டன் இன்டர்வல் டைமில். சரிங்களா, சம் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, வேறு என்ன தரான்னு பார்த்தோம்னா லைன் ஆஃப் கிரெடிட், இன்ட்ராடே லைன் ஆஃப் கிரெடிட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அமௌண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு 2 பில்லியன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே வந்து அவங்க எப்போ ரெக்கவர் பண்ணுவாங்க, சேம் டே. ஃபார் எக்ஸாம்பிள் 1 PM இல்லைன்னா 3 PM, அதே சேம் டேயில் வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறாங்க. மீன் ஒரே மார்னிங் வந்து அமௌண்ட் தேவைப்படுது, பட் ஈவினிங் வந்துடும். ஸோ அந்த வந்து செக்கை பாஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் ஈவினிங் வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் இன்ட்ராடே லைன் ஆஃப் கிரெடிட். கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் கலெக்ஷன் நமக்கு ஜென்ரலாக பார்க்கும்போது ஏதோ கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு ஏஜென்ட் ஆக்டாக என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பில்லை வந்து கலெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, சப்போஸ் அந்த கலெக்ட் பண்ண பில்லை வந்து அந்த டேட் கரெக்டாக வரும்போது அதோட அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி, இல்லைனா அது மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன பில்ஸ்க்கு என்ன ப்ரொசீஜரோ அதை க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் தி ப்ரொசீட்ஸ் ஆஃப் சச் கலெக்ஷன்ஸ் ஆஃப்டர் ரியலைசேஷன் டு தி அக்கௌண்ட். ஓகேங்களா, அந்த ப்ரொசீட்ஸ் க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. இது வேறு என்னென்ன சர்வீஸ் தராங்கன்னா பேமெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணால் பேமெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ரிமைண்டர், நோட்டிங் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அவங்க இது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பேமெண்ட். கரஸ்பாண்டிங் பேங்க் என்ன பண்ணுதுன்னா ஹேண்டில்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் ஆல் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேங்களா, நம்ம வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ட் தரோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தகுந்த மாதிரி எல்லாம் பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பை டெபிட்டிங் அக்கௌண்ட் மெயின்டைன் வித் இட். அவங்க நம்ம என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி கொடுத்துறாங்க. அது வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபாரெக்ஸ் டீல்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, அது வந்து இந்த கண்ட்ரியாக இருக்கலாம், ஃபாரின் கண்ட்ரியாக இருக்கலாம், வாட் எவர் மேபி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா டெபிட் பண்ணி அதை ரெமிட் பண்ணிடுவாங்க. ஓவர் டிராஃப்ட் அண்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ். ஓகேங்களா, ஓவர் டிராஃப்ட் அண்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் நமக்கு வந்து அமௌண்ட் பத்தலை, ஓகேங்களா, ஷார்ட் டேர்ம் ஓவர் நைட்டில் வந்து நமக்கு அமௌண்ட்டு தேவைன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஓவர் டிராஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க ஓவர் நைட் டு ஃபில் அப் ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங் கேப். ஓகேங்களா, ஓவர் நைட்டில் நம்ம வந்து சம் அமௌண்ட் தேவை 1 டேயில் வந்துடணும், அந்த மாதிரி இதுக்கு ஓவர் டிராஃப்ட் தராங்க. ஷார்ட் டேர்ம் வேணும்னாலும் கூட ஒரு 3 மாதம் 6 மாதம் ஷார்ட் டேர்ம் லோன் தேவைப்பட்டாலும் லோன் தராங்க. எதை பேஸ் பண்ணினா கிரெடிட் அசஸ்மெண்ட். ஓகேங்களா, நம்ம எப்படி சிபில் பார்க்குறோமோ ஸோ அவங்க சம் ப்ரொசீஜர்ஸ் வச்சா செக் பண்ணி பார்த்துட்டு கொடுக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். சப்போஸ் நம்மளுக்கு வந்து சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குது. ஓகேங்களா, 1 or 2 days சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குது, ஓவர் நைட்டில் சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்குன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு அது என்ன கால் ரேட். ஓகேங்களா, அதில் வந்து சம் ஸ்மால் மார்ஜின் மட்டும் மைனஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடுவாங்க. இல்லை நீ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஜென்ரலாக நம்ம ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்த பேங்கிங்கில் என்னென்ன சர்வீசஸ் நம்ம வாங்குவோமோ சேம் அதே மாதிரி சர்வீசஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதர் சர்வீசஸ் மற்ற சர்வீசஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சி அட்வைசிங், கன்ஃபர்மேஷன், பேங்கர் அக்செப்டன்ஸ், இஷ்யூவன்ஸ் ஆஃப் கேரண்டீஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ், கஸ்டோடியல் சர்வீசஸ், ட்ரேட் ரெஃபரல் அண்ட் கிரெடிட் ரிப்போர்ட் அண்ட் ஃபாரின் பார்ட்டிஸ், service related to investment, other fundraising services, ADR, GDR, training and seminar on various topics. ஆக்சுவலி எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே சர்வீசஸ் அப்கமிங் சாப்டர் இதை கிளியராக பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 177 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏடிஆர், ஜிடிஆர். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி வந்து அங்கே ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதே சர்வீசஸ் பற்றி. நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா, என்னென்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாஸ்ட்ரோ அக்கௌண்ட், ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட் அண்ட் லோரோ அக்கௌண்ட். ஓகேங்களா, இந்த கரஸ்பாண்டிங் பேங்கிங்கில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் இருக்குன்னா நாஸ்ட்ரோ, ஓஸ்ட்ரோ, லோரோ.
ஓகே, நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்னன்னா அவர் அக்கௌண்ட் வித் யூ. ஓகேங்களா, அவர் அக்கௌண்ட் வித் யூ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்தியாவில் வந்து எஸ்பிஐ இருக்குது. ஓகேங்களா, அடுத்து வந்து நியூயார்க்கில் வந்து ஒரு சிட்டி பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எஸ்பிஐ வந்து சிட்டி பேங்க்கு கீழே ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்துச்சுன்னா, ஒரு யூஎஸ்டி அக்கௌண்ட் வச்சுருக்கு. இது நோஸ்ட்ரோ அக்கௌண்ட். இது ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா அப்படியே ரிவர்ஸ். இது எஸ்பிஐ இருக்குது, சிட்டி பேங்க் இருக்குது. சிட்டி பேங்க் வந்து எஸ்பிஐ கீழே ஒரு வந்து ருப்பி அக்கௌண்ட் வச்சுருந்தா அது ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட். சப்போஸ் லோரோ அக்கௌண்ட் அப்படி என்னன்னு பார்த்தாங்கன்னா தேர் அக்கௌண்ட் வித் டெம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், சிட்டி பேங்க் சொல்லுது. ஓகேங்களா, என்ன சொல்லுதுன்னா எஸ்பிஐ பேங்க்கு கீழே அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் வந்து ஒரு ருப்பி அக்கௌண்ட் வச்சுருக்கு அப்படின்ட்டு ஒரு தேர்ட் பர்சனை வந்து ரெஃபர் பண்ணுறது. அவங்க வந்து இவங்களும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது லோரோ அக்கௌண்ட். ஓகே, மிரர் அக்கௌண்ட் அப்படின்னு என்னென்னா, மிரர் அக்கௌண்ட் வந்து எந்த கேஸில் மட்டும் வரும்னா நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் மட்டும்தான் மிரர் அக்கௌண்ட் கேஸ் வரும். ஓகேங்களா, நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இதுதான் வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். எஸ்பிஐ வந்து சிட்டி பேங்க் கீழே வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணதான், அந்த அக்கௌண்ட் எல்லாமே இவங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம எஸ்பிஐ என்ன பண்ணோன்னா 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். ஒன்று வந்து ருப்பி அக்கௌண்ட், இன்னொன்று வந்து அங்கே என்ன அக்கௌண்ட் இருக்கோ, டாலரோ யூஎஸ்டியோ என்னவோ அந்த இதில் அந்த நாட்டோட கரன்சியில் ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணோம். மொத்தம் 2 அக்கௌண்ட். என்ன இருக்கோ அப்படியே எக்ஸாக்டாக அதுதான் இங்கேயும் இருக்கும். அதான் மிரர் அக்கௌண்ட்டுக்காங்க. எதுக்கு ருப்பி அண்ட் கரன்சி 2 டிஃப்ரெண்ட் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா ரீகன்சலேஷன். ஓகேங்களா, ஏதாவது நம்ம வந்து எரர்ஸ் பண்ணியிருக்கோமோ இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கோசரம், ரீகன்சலேஷன் பர்பஸுக்கோசரம் அது வச்சுருக்காங்க. த மிரர் அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன் இன் 2 currencies, one of which is the foreign currency and other one is home currency. இது கூட நம்மளுக்கு 1 mark கேட்க சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எலக்ட்ரானிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்னா என்னன்னு பார்ப்போம்.